வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு வழக்கு வந்து இன்றைக்கி நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவரோட மனுவில் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தார். ஏன்னா ஏற்கனவே பொதுச்செயலாளரை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தது சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதான் பொதுச்செயலாளர் பதவி, அதே சரியாக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்கிறது தான் வழக்கே. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா இவர் தேர்ந்தெடுக்க செல்லான்னு சொல்கிறது தான் ஓபிஎஸோட இந்த வழக்கே தொடர்ந்துருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி மனுவில் வந்து பொதுச்செயலாளர் போட்டது மிகப்பெரிய லெவலில் சலசலப்பாட்டுச்சு ஆச்சு. ஸோ நீதிபதியும் கண்டிச்சார். ஸோ அப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நீடிக்கிற ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. ஸோ இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியினை உற்சாகப்படுத்தியிருக்கு. ஓபிஎஸ்க்கு இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக்காக இருக்கும்ன்றாங்க. திருப்பியும் அதிமுக பார்த்திங்கன்னா அதோட கதவுகள் திறந்துப்பட்டிருக்கு, ஓபிஎஸ் விரைவில் நுழைவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பேச்சுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வழக்கு பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா மனுவில் வந்து திருத்தப்பட்டு கொண்டு வாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு சைடு ஓபிஎஸ் அணிக்கு ஒரு உற்சாகம் தந்திருக்கு. இன்றைக்கி ஆலோசனை கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருந்தால் தான் தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.